அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடவும் தயங்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். பிரேமலதா நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். தனித்து போட்டியிடுவோமா தேமுதிக என்பதுதான் உங்கள் கேள்வி. அதை நிரூபித்தவர் விஜயகாந்த். எனவே தனித்து போட்டியா கூட்டணி வைத்து போட்டியா என்பதை இன்றைக்கு நான் சொல்ல முடியாது. நிச்சயமாக அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்தால் தனித்து போட்டியிடவும் தேமுதிக தயங்காது. அதை முன் உதாரணமாக கொண்டு விஜய் இனிமேல் தெரிவிக்க வேண்டும். இதற்கு மேல் நாங்கள் தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா என்பதை இன்றைக்கு சொல்ல முடியாது. தனித்து போட்டியா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும். எத்தனையோ இடைத்தேர்தல்களை தனியாக கண்டவர்கள் 5 பார்லிமெண்ட் தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களை அறிவிக்கப்பட்ட போது ராஜ்யசபாவும் அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் வருஷம் அதில் குறிப்பிடப்படவில்லை. அப்போது நாங்கள் வருஷம் குறிப்பிடுங்கள் என்று கேட்டோம். அவர்கள் வருஷம் குறிப்பிடுவது வழக்கத்தில் இல்லை என்று எடப்பாடி கூறினார். வார்த்தை மாற மாட்டோம் என்ற உறுதியையும் அவர் கொடுத்தார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நிச்சயமாக அதற்கான காலம் வரும். கட்சியை வலுப்படுத்த தமிழகம் முழுவதும் நானும் விஜய பிரபாகரனும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் மாநாடு நடக்கிறது. அதன் பின்னர் தேர்தல் பணிகள் முழுவீச்சில் ஆரம்பிக்கப்படும். எனவே இந்த நிமிஷமே யாருடன் கூட்டணி என்பது தெரிவிக்க முடியாது. வெகு விரைவில் அதற்கான நேரம் வரும்போது அதை அறிவிக்கிறோம். அதிமுக அவர்கள் நிலைப்பாட்டை கூறியுள்ளனர். அதை வரவேற்கிறோம். எங்கள் நிலைப்பாட்டை நேரம் வரும்போது எடுத்து சொல்கிறோம். அதுவரை எங்கள் கட்சி வளர்ச்சி பணிகளில் கவனம் செலுத்துகின்றோம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது வரவேற்கத்தக்க விஷயம். ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தில் அவர்தான் எழுதி கையெழுத்து கொடுத்தார். ஆனால் அவரே தேமுதிகவிற்கு எப்போது சீட்டென்று சொன்னாராம். யார் சொன்னோம், யாரோ சொன்னதற்கு எல்லாம் நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என்றார். ஆனால் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அதிமுக முன்னணி நிர்வாகிகள் எங்களிடம் போனில் பேசினர். இவ்வாறு அவர் கூறினார்.